சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற மென்பொருள் நிறுவன அதிகாரி வீட்டில் 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகேஷ்குமார் என்பவரது வீட்டில் நேபாள நாட்டைச் சேர்ந்த கணவன் மனைவி வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் மகேஷ்குமார் தனது மனைவியுடன் காவிரிப்பாக்கத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சென்றபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 60 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து தப்பிச் சென்ற நேபாள தம்பதியையும் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போது திடீரென தப்பிக்க முயற்சித்த ஹரிஸ்ரீ என்ற அந்த நபர் போலீசாரை சுட முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் ஹரிஸ்ரீயின் இடது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். ஹரிஸ்ரீ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். துப்பாக்கி எங்கிருந்து பெறப்பட்டது, வேறு ஏதேனும் சட்டவிரோத செயல்களில் ஹரிஸ்ரீ ஈடுபட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.